guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு அடுப்பு பக்கத்துலயே போகாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை வச்சு தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பொட்டுக்கடலை வந்து நான் 1.5 கப் எடுத்துர்க்கேன். எடுத்து நல்லா அரைச்சு ஜலிச்சு வெச்சுக்கோங்க. இந்த இது பிசுறு இல்லாம. அதே வந்துட்டு இதுல வந்துட்டு நான் வந்துட்டு 1.5 கப்புக்கு 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துர்க்கேன். 2 ஏலக்காய் போட்டு அரைச்சுக்கோங்க. நல்லா நைஸா பவுடர் மாதிரி. இப்போ அந்த அரைச்ச சர்க்கரை பவுடரை வந்துட்டு ஒரு பவுல்ல மாத்தி 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு உங்ககிட்ட நெய், பட்டர் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு நல்லா கெட்டியான பால் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது நல்லா சக்கரை அதிலே கரைஞ்சிரும். நீங்கள் அதிகமாக ஊற்றோன்னா நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே தான் கரைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அது மிக்ஸ் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பொட்டுக்கடலை பவுடரும் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா வந்துட்டு எனக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட அப்படி கொக்கோ பவுடர் இல்லைங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு பால் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஆப்ஷனல் தான். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு பவுடராகவே இருக்குங்க பார்த்தா நடுவில் வந்து லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திக்கான பால் ஆட் பண்ணி நல்லா வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணோன்னு நான் என்ன பண்ணி நல்லா வந்துட்டு வந்துட்டு உருட்டி ஒரு ஷேப்பில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மோல்டுனா கூட நீங்கள் மோல்டில் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நைஃப்பில் வந்து பட்டர் தடவி கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் பேபிஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட்லெஸ்ஸு ரொம்ப வீட்டில் அண்ட் தென் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்வீட்டாக ஜில்லுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.